இன்னைக்கு நம்ம தி டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம யானா ஏதோ டார்க்கா இருக்கு, அதுல வேகமா ஓடிட்டு இருக்கா. எவ்வளவுதான் நான் கதையை மாத்தினாலும் இது மாறுமா மாறாதான்னு தெரியலையே இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரியோட அங்க ரோஸ் வந்து சொல்றா, உன்னால மாத்த முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதிர்ச்சியா முழிக்கிறா. பார்த்தா இது எல்லாமே நம்ம யானாக்கு வந்து ஒரு கெட்ட கனவு. வண்டியில போயிட்டு இருக்காங்க, பக்கத்துலதான் யோமி இருக்கான். நீ ஓகே தானே யானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்பயே அங்க வந்து கரடு முரடா இருக்கு பாதை. அப்படியே வண்டி குதிக்க யானாவோ யோமி மட்டும் வண்டிக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. கினஃபோர்டும் அக்காவும் கரெக்டா உட்காந்துருக்காங்க. ஸோ அவள் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கினஃபோர்டும் அக்காவும் நல்லா இருக்கிறாங்க. யோமியும் இந்த யானாவும் தலைக்குப்புற கிடக்குறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எங்க வந்திருக்காங்கன்னா, கொஞ்சம் இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனை நடந்துருச்சுல்ல, மனமாற்றத்துக்காக இயற்கையோட இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கேயாச்சு என் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானாவும் சுத்திட்டு இருக்கு. அப்படியே அக்காவும் யானாவும் மீன்லாம் பிடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. யானை யோசிச்சுட்டு இருக்கா, இந்த அடுத்து என்ன சாப்டர்ல நடக்க போகுதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. பின்னாடி ஒரு பையன் வந்து கத்துறான், யாராச்சும் வாங்க உதவி செய்யுங்க, அங்க ஒருத்தர் மயங்கிருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தான் கூப்பிடுறான். அப்படிங்க அடுத்த சீன்ல கட்டுறாங்க. அந்த மயங்கிருக்கிறவரை வந்து இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. கினஃபோர்டு சொல்றான், அவனுக்கு அவ்வளோ எதுவும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஏன்னா பாத்துட்டு இருக்கா, இந்த பையன் குட்டி பையன் ரொம்ப அழகா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்துட்டு இருக்கா. அப்படியே சோல் வரான். சோல்ட்டு கேக்குறாங்க அவன் ஓகே தானேன்னு சொல்லிட்டு. அவன் நல்லா தான் இருக்கிறான், கொஞ்சம் ரத்தம் தான் போயிருக்கு, இப்ப ஏஞ்சிட்டான், ஆனா வந்து நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பார்த்தா அவன் ஒன்றும் மனுஷன் கிடையாது, அவன் ஒரு எல்ஃப். எப்படி இவன் வந்து இங்க வந்திருப்பான், மனுஷங்க இருக்க இடத்துக்கு வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவனுக்கு வேற அடிபட்டு இருந்துச்சா. ஒருவேளை ஹண்டர்ஸ் எதுவும் இவனை துரத்திருப்பாங்களோ, நம்ம முதல்ல இந்த காட்டை சுத்தி செக் பண்ணணும் ஹண்டர்ஸ் ஏதாச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சேஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த பையலை வந்து கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் அந்த பையன் அங்கதான் இருக்கிறான். அதோட அந்த எல்ஃப் பேரு சூகுனாவான். கோஜா தான் இங்க இல்ல. அதோட அந்த காப்பாத்துனானா அந்த குட்டி பையன், அவன் பேரு வந்து காக்கரா. அவன் வந்து இந்த அக்காங்க 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருக்கான், நான் திருப்பி இங்க வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல, அப்புறம் அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கறது. அவன் வந்து அவ்வளோ பேச மாட்டான். ஆனா அக்கா வந்து ஜாலியா பேசுறாளா, அதனால அவனும் பேச ஆரம்பிச்சிடறான். இப்படியே அவனுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு. சரி காட்டை நாங்க சுத்தி நல்லா செக் பண்ணிட்டோம், இங்க வந்து ஹண்டர்ஸ் யாருமே இல்ல, நீ இப்ப வந்து திருப்பி வீட்டுக்கே போலாம், சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்ல, அதே மாதிரி நாங்களும் கூட வரோம் கொண்டாந்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்றப்ப அவன் எல்ஃப், அவன் இருக்க இடம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால நீங்க எல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் வந்து அக்கா வந்து சோகமாயிடுறாளா, சரி நீங்க வந்து பாதி வெளியில வந்து விட்டுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இவங்களும் அவனை கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நீங்க வரக்கூடாது, ஏன்னா மனுஷங்களும் எல்ஃப்ஸும் வந்து போட்டுக்கிட்ட ரூல்ஸ். அதனால அந்த பையன் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கா. இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஞாபகம் வருது. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பார்த்தா அக்கா மடியில இந்த சூகுனா செத்து கிடக்குறான். கதைப்படி பார்த்தா ஒரு நாள் எல்ஃப் இது மாதிரி அடிப்பட்ட ஒரு எல்ஃப் வந்துட்டு நம்ம அக்கா கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறான். அக்கா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இல்ல, பவர் இருக்கும் அவள்கிட்ட. அப்ப அவள்கிட்ட வந்து உதவி கேட்குறான். என்னன்னா இந்த மனுஷங்களும் எல்ஃபும் வந்து தனித்தனியா இருக்கிறாங்க. எல்ஃப் வந்து ஒரு மறைக்கப்பட்ட கிராமத்துல இருக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு வேம்பயரை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்வாடை வச்சு குத்தி அவனை அங்க சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தா காலப்போக்குல அந்த சீல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல ஒரு ஸ்வாடு, அது வந்து அப்படியே உடைய ஆரம்பிச்சிருது. அந்த வேம்பயர் அதுல இருந்து வெளில வந்து அங்க இருக்க எல்ஃப் எல்லாத்தையுமே கடிச்சு வேம்பயரா மாத்திட்டான். அதுல இருந்து தப்பிச்சு வந்த ஒரே ஒரு எல்ஃப் தான் அக்கா கிட்ட வந்து உதவி கேட்பான். அதுதான் சூகுனா. அவன் உதவி கேட்கிறப்ப அக்காவும் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு போயிட்டு அவ பவரை வச்சு அங்க இருக்க வேம்பயர்ஸ் எல்லாத்தையுமே மாத்திருப்பா. ஆனா ஒரே ஒரு வேம்பயர் மட்டும் அக்காவை கொல்லலாம்னு வரப்ப இந்த சூகுனா என்ன பண்ணிடுறான், அவன் வந்து குறுக்கையில வந்துட்டு அவன் உயிரை விட்டுட்டு அக்காவை காப்பாத்திருவான். இப்படிதான் அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்குமா. அதான் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆகா, அப்பனா இந்த எல்ஃப்க்கு வந்து பிரச்சனை வந்துருமே, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே கூட இருக்கானா அந்த காக்குறாங்கிற குட்டி பையன், அவன் வந்து பாக்குறான், எல்ஃபோட கிராமமா, நான் போய் மறைஞ்சு அந்த கிராமத்தை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ வந்து இந்த கதையெல்லாம் யோசிச்சுட்டு கத்திடுறா, இங்கிறாங்கல்ல நீ போக கூடாது அப்படிங்கிற மாதிரி. இவங்க பாக்குறாங்க என்னாச்சியானா அப்படின்னு சொல்றப்ப, இல்ல அதெல்லாம் ஆபத்தான ஒரு விஷயம் இல்ல, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த பையனும் சரி நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயினி தான் யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னா கதைப்படி அந்த எல்ஃப் வந்து அக்கா கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கணும். ஆனா இப்போ வந்து எல்ஃப் வந்து எதுவுமே சொல்லல. அப்பன்னா இன்னும் அந்த வேம்பயர் வெளில வந்திருக்க மாட்டான். நான் வந்து அதுக்குள்ளேயே அங்க போயிட்டு அந்த வேம்பயரோட சீல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல ஸ்வாடு, அதை மட்டும் சரி பண்ணிட்டேன்னா அந்த வேம்பயர் வெளில வர மாட்டான், அந்த எல்ஃபுக்கும் யாருக்குமே எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டோட நைட்டா கிளம்பலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அவள் வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் அள்ளி போட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த ஃபியூச்சரை மாத்த முடியுமான்னு தெரியல, ஆனாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கா. பார்த்தா கரெக்டா சோல் வந்துட்டான். எங்க போயிட்டு இருக்கீங்க ஐயானா அப்படின்னு சொல்ல, யாரு பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனே பார்த்துட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அவ அதிர்ச்சியா நிக்க,
அது வந்து அப்படின்னு சொல்றப்ப, "உங்களுக்கு ஆபத்த பத்திலாம் பயமே இல்லையா? நீங்க பாட்டுக்கு எங்க போயிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்றப்ப, "ஏன் நான் சொல்றா, நான் என்ன பண்ண நெனைக்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன நெனச்சிட்டு இருக்கா, சோல் வந்து இவன் மேல இருக்க அக்கறையில தான் கேட்கிறான். ஆனா யானா என்ன நெனைக்கிறா, இவ ஏதாச்சும் தப்பு பண்ணா அக்காக்கு ஏதாச்சும் ஆயிடும். அதனால தான் சோல் வந்து கவலைப்படுறான்னு சொல்லிட்டு இவ இப்படி தப்பா நெனச்சிட்டு இருக்கா. அப்படியே சோல் பார்க்குறான். "நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. அதனால தான் கேட்கிறேன். யானா, என்னையும் உங்க கூட கூட்டு போங்க. நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இவ பாத்துட்டு இருக்கா. இவ தனியா போனாலும் பிரச்சனை இல்ல மட்டும் எதுவும் பண்ண முடியாது. சரி இவனையும் கூப்பிட்டுக்கலாம். சரி வா. ஆனா என் பின்னாடி மட்டும் நிக்காத. எனக்கு பயமா இருக்குது. நீ ஏதாச்சும் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு என் பக்கத்திலேயே நிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றா. சரின்னு அவனும் சொல்லிடுறான். அப்படியே இங்க கட்டுறாங்க. குதிரைய ஓட்டிட்டு தான் போணுமா. ஆனா அன்னைக்கு எப்படியோ ஒரு அவசரத்துல ஓட்டிட்டு போயிட்டேன். இன்னைக்கு ஓட்ட பயமா இருக்கேடா அப்படின்னு சொல்றப்ப, ஏன் அவ்வளோ பயமா இருந்தா என் கூட வரலாமே ஐயானா அப்படின்னு சொல்லிட்டு யோமி வந்து நிக்கிறான். நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பறவைய வந்து மார்க்கெட்ல வாங்கியிருக்கான். இதுல நம்ம போலாம் ஐயானா அப்படின்னு சொல்றப்ப, உன்னை யாரு கூப்பிட்டா? நீ எதுக்கு வந்த? அப்படின்னு சொல்றப்ப, உன்னை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும். ரத்தம் குடிக்கிற நாய்ங்கள்ட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோல பாக்குறான். 2 பேரும் மாத்தி மாத்தி மறைச்சிட்டு நிக்கிறாங்க. பார்த்தா போன எபிசோட்ல லாஸ்டா ஒரு மர்ம நபர் வந்தான் தெரியுமா? அவன் வந்து இங்க நின்றுட்டு இருக்கான், பாத்துட்டு இருக்கான். அப்பன்னா கதைய மாத்துறது அக்கா இல்லையா? இயானா முட்டாள் பொண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். உன்னால என்ன பண்ணிட முடியும்? அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பார்த்தா அந்த குட்டி பையன் காக்குரா இருக்கானே, அவன் பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க காட்டுறாங்க. அதோட ஹீரோயினி வந்து அக்காக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கா. இது மாரி நான் சும்மா ரைடுக்கு போறேன்க்கா, நீ பயப்படாத. கின்னஃபோர்டோட இரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அதனால அக்கா வந்து சந்தேகப்பட மாட்டா எங்க போயிருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த 3 பேருமே வந்துடுறாங்க எல்ஃபோட கிராமத்துக்கு. அப்பதான் சோல் கேட்குறான். இதுதான் வந்து மறைக்கப்பட்ட கிராமமாச்சே. யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் எப்படி வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ தானே கதை எழுதுனது. அத எப்படி இவன்ட்ட சொல்ல முடியும்? திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காளா? அங்கருந்து யோமி கூப்பிட்டுறான். வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இங்கிட்டு வந்து மக்கள் வாழ்ற பகுதி. அங்க அங்க வந்து கிரேவ்யார்டு இருக்கு. நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம கிரேவ்யார்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட பேசிட்டு இருக்கப்பயே, யோமி வந்து பார்க்குறான். இந்த பட்லர் நம்மளுக்கு தொல்லையா இருந்தா அவன முடிச்சிடலாமா? அப்படின்னு சொல்றப்ப, ஐயய்யோ! இவன் ஏதாச்சும் பண்ணிற போறான். நம்ம இவனுக்கு ஏத்த மாரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பொறுமையா பேசுவா. அது வந்து சோலுக்கு கேட்கவே கேட்காது. அவன் கொஞ்சம் தூரமா தான் நிப்பானா. அப்ப இவ என்ன சொல்றா, "பொறுமையா இரு யம்மி. நம்ம அக்காவ ஒரு கொடூரமான நிலைக்கு தள்ளணும்னா, அவள்ட்ட இருந்து நெறைய நம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நீ வந்து எதுவும் அவசரப்பட்டுற கூடாது. அப்படி பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் அதே மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு, "சரி" அப்படிங்கிற மாரி சொல்றானா. இது 2ம் இப்படி நின்னுட்டு இருக்குத சோல் பார்த்தோனே அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. ஏன்னா ஏனாவ இவனுக்கு பிடிக்கும். இவன் வந்து பக்கத்துல நிக்கிறாளா, கிஸ் பண்ண போற மாதிரி. அப்படியே சோலுக்கு செம்ம பொறாம அப்படியே கோவத்தோட நிக்கிறான். இங்க இதெல்லாம் தெரியாம ஏனா. சரி இவன சமாளிச்சாச்சு. சோலுக்கு நம்ம மேல எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "சோல் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு திரும்புனா செம்ம கோவத்துல நிக்கிறான். ஐயையோ! என்ன இப்படி கோவத்துல இருக்கான்? நான் பேசுறது எதுவும் கேட்டுட்டானா? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, சோல் அப்படியே சொல்றான். "நீங்க எந்த பக்கம் போகணும்னு முடிவு எடுத்துட்டா வாங்க போகலாம்." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவே சொல்றானா, ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஒரு பக்கம் வந்திருக்காங்க. கிரேவ்யார்டு போற சைடு. "என்ன இங்க இவ்ளோ இருட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்றப்ப, "வாங்க வாங்க போய் தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இயானாவும் போயிட்டு இருக்கா. அப்படியே சோலு, யோமியும் வந்துட்டு இருக்காங்களா, அப்பதான் வந்து சோல் சொல்றான். "இல்ல போகாதீங்க. உள்ள வந்து ஏதோ ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு. மனுஷன் இல்ல, வேற ஏதோ இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதனால போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனா பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா, இங்க தான் அந்த அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல ஒரு வேம்பயர. அதோட காஃபின் இருக்காம். அத நான் பார்த்து அது சீல் நல்லா இருந்தா போதும். இன்னும் எதுவும் ஆரம்பிக்கலன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்கிறா. பார்த்தா அங்க வந்து இடம் முழுக்க ரத்தமா கிடக்குது. இவங்க பார்க்குறாங்க, "என்ன இவ்ளோ ரத்தம்? அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கே! ஏதோ கொடூரமா உள்ள இருக்கு போலயே!" அப்படின்னு சொல்லிட்டு யோமியும் சோலும் பார்த்து பேசிட்டு இருக்கப்பயே, ஏனா பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. இவங்க சொல்றாங்க, "போகாத ஐயானா, ஆபத்தா எதுவும் இருக்க போதுன்னு" சொல்லிட்டு. ஆனா அத கேட்காம அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா வந்து கதைய மாத்தி ஆகணும். யாருக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது. அந்த வேம்பயர் சீல் பண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அந்த காஃபின் தொறந்து கிடக்குது. அதோடயே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதோ, அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.